நாணய கணக்கு. இந்த நாணய கணக்குகள் தொடர்பாக போட்டி பரீட்சையில் கேட்கப்படுகின்ற வினாக்களின் வடிவமைப்பை உள்ளடக்கியதாக 10 வினாக்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 வினாக்களின் அடிப்படையில் முதலாவது வினாதான் இந்த வினா. முதலாவது வினா என்னென்று சொன்னால், ஒரு பையில் ₹1, ₹2 நாணயங்கள் என மொத்தமாக 50 குற்றிகள் உள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு ₹75 எனின் ₹2 நாணயத்தின் எண்ணிக்கை என்ன என்பதுதான் வினா. இவ்வாறான வடிவமைப்பை கொண்ட நாணயம் தொடர்பான வினாவை செய்ய முன்பு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த மொத்த 50 குற்றிகள் ₹2 குற்றிகளாக எடுக்க வேண்டும் அல்லது ₹1 குற்றிகளாக எடுக்க வேண்டும். எப்படி எடுத்தாலும் விடையை காணலாம். இப்போ உதாரணமாக நான் இந்த 50 குற்றிகளையும் ₹1 குற்றியாகத்தான் எடுக்கின்றேன். 50 குற்றிகளையும் ₹1 குற்றி என்று எடுத்துக்கொண்டால் 50 தர 1 ₹50. 50 குற்றிகளும் ₹1 குற்றியாக இருந்தால் ஒன்றுதானே. எனவே உண்டான பெருக்குகின்ற போது ₹50 என்ற விடையை தரும். இவ்வாறு இதை கண்டதன் பின்பு இந்த ₹50 மொத்த பெறுமதியிலிருந்து கழிக்க வேண்டும். இந்த ₹1 ₹2 கூட்டுகின்ற போது மொத்த பெறுமதி ₹75 வருகிறதாம். எனவே இந்த மொத்த பெறுமதி ₹75 இந்த ₹50 கழிக்க வேண்டும். 75 ₹50 கழித்தால் 25 குற்றிகள் என்ற விடையை தரும். எனவே இந்த ₹2 குற்றிகள் எத்தனை என கேட்டால் 25 குற்றிகள் இருக்கும். இவ்வாறான வினாக்களை செய்வதற்கான இலகுவான, ஒரு நிமிடத்தில் விடையை காணக்கூடிய நுட்பமான விடை காணும் முறைதான் இது. இது இப்ப சரியா என பார்ப்பதற்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த 25 குற்றிகளும் ₹2 எடுத்தால் 25 தர 2 50 வரும். எனவே இந்த ₹2 குற்றியினுடைய மொத்த பெறுமதி ₹50. இப்ப 50 குற்றிகளில் இருந்து 25 குற்றிகள் கழிந்து விட்டால் மீதமாக 25 குற்றிகள் இருக்கு. இந்த 25 குற்றிகளும் ₹1 குற்றிகளாக இருக்கும். எனவே 25 தர 1 25. இப்ப ₹1 குற்றியினுடைய பெறுமதி ₹25, ₹2 குற்றியினுடைய பெறுமதி ₹50 என்று சொன்னால் இரண்டையும் கூட்டுகின்ற போது ₹75 என வரும். எனவே இந்த மொத்த பெறுமதி ₹75, இங்கேயும் ₹75 வருகிறது. எனவே இவ்வாறான வினாவுக்கு விடை காணுகின்ற முறை இதுதான். உங்களுக்கு இந்த முறை தேவையில்லை. இது சரியா என வீட்டில் இருந்து நாம் எழுதி பார்ப்பதற்கு பயன்படும். ஆனால் பரீட்சையில் நாம் செய்வதற்கு இலகுவான வழி இந்த 2 படிமுறைகளும் தெரிந்திருந்தால் விடையை இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா முதலாவது வினாவிலிருந்து சற்று மாறுபட்டு அமைந்திருக்கிறது. இரண்டாவது வினாவை வாசித்து பாருங்கள். ஒரு பையில் ₹5, ₹10 நாணயங்கள் என மொத்தமாக 80 குற்றிகள் உள்ளது. இவற்றில் ₹10 நாணயத்தின் எண்ணிக்கை ₹5 நாணயத்தினை விட ₹2 மடங்கு அதிகம் எனில் நாணயங்களின் மொத்த மதிப்பு என்ன? இவ்வாறான கேள்விகளை நீங்கள் வாசிக்கும் போது இந்த விட என்று வருகின்ற இந்த சொல்லை மட்டும் குறித்து வைத்து ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இப்ப இந்த வினாவை பொறுத்தவரையில் ₹5 நாணயம் இருக்கு, ₹10 நாணயம் இருக்கு, ₹5 நாணயமும் இருக்கு, ₹10 நாணயமும் இருக்கு. இது எப்படி இருக்காம்? இந்த நாணயத்தில் இருந்து 2 மடங்கு அதிகமாக ₹10 நாணயம் இருக்காம். இந்த நாணயத்திலிருந்து 2 மடங்கு அதிகமாக ₹10 நாணயம் இருக்காம். இப்ப இந்த ₹5 1 மடங்கு என எடுத்துக்கொண்டால் இந்த நாணயத்திலிருந்து 2 மடங்கு அதிகம் என்று சொன்னால் 2 மடங்கை கூட்டினால் 3. அப்ப இங்க 3H, இந்த ₹5H.
இந்த 5 ரூபாய் எச்சிலிருந்து 2 மடங்கு 10 ரூபாய் அதிகமாக இருக்கிறதாம். இந்த எச்சையும் 3 எச்சையும் கூட்டினால் 80 குற்றிகள் வருகிறதாம். 80 குற்றிகள் வருகிறதாம். இந்த 80 குற்றிகளினுடைய கூட்டுத்தொகை, அதாவது மொத்த பெறுமதி என்ன என்பதுதான் வினா. இப்ப 4h, இந்த எச்சும் இந்த எச்சும் சேர்ந்தது தான் 80. எனவே 4h சமன் 80 ரூபாய் எனின் h சமன் என்ன என்பதனை கண்டுபிடிப்பதற்கு இந்த 80 ரூபாயை இந்த 4ஆல் பிரிக்கின்ற போது 20 என வரும். எனவே எச்சமன் 20 குற்றிகள். இந்த எச்சமன் 20 குற்றிகள் என்று சொன்னால் இது 1 மடங்கு என அர்த்தம். அப்ப 1 மடங்கு 20, அப்ப 5 1 மடங்கு தான் இருக்கு. 5 ரூபாய் குற்றி 1 மடங்கு இருக்கு. அப்ப 5 தர 20, 5 தர 20, 5 தர 20 100 ரூபாய். இந்த 5 ரூபாய் குற்றியினுடைய பெறுமதி 100 ரூபாய். இப்ப 20 குற்றிகள் 80ல போய்விட்டால் மீதமாக 60 குற்றிகள் இருக்கிறது. அந்த 60 குற்றிகளும் 10 ரூபாயாக இருக்கும். எனவே 10 தர 60 600 ரூபாய். 10 ரூபாயினுடைய மொத்த பெறுமதி 600 ரூபாய். 5 ரூபாயினுடைய மொத்த பெறுமதியையும் 10 ரூபாயினுடைய மொத்த பெறுமதியையும் கூட்டுகின்ற போது 700 ரூபாயாக வரும். எனவே இந்த கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கின்ற நாணயம் 80 குற்றிகளினுடைய மொத்த பெறுமதி 700 ரூபாய். மூன்றாவது வினா. இந்த மூன்றாவது வினாவை பார்க்கின்ற போது முதலாவது வினாவில் இருந்து சற்று தழுவலாக சற்று மாறுபட்ட கோணத்தில் அமைந்திருக்கிறது. இப்ப மூன்றாவது வினாவை பார்ப்போம். ஒருவரிடம் 2 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள் மொத்தமாக 40 குற்றிகள் உள்ளன. இவற்றின் மொத்த பெறுமதி 125 ரூபாய் எனில் 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை என்பதுதான் வினா. இவ்வாறான வினாக்களை நாம் அணுகுகின்ற போது இந்த 40 குற்றிகளையும் 5 ரூபாய் குற்றிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த 40 குற்றிகளையும் 2 ரூபாய் குற்றிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 2 பக்கமாகவும் இந்த 40 குற்றிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு இந்த கேள்வியில 5 ரூபாய் குற்றிகளின் எண்ணிக்கையை தான் காணப்போகின்றோம். எனவே 5 ரூபாயை விட்டுத்து 2 ரூபாய் குற்றிகள் தான் 40 குற்றிகளும் என எடுத்துக்கொண்டால் 2 தர 40 80 என வரும். இப்போ இந்த 40 குற்றிகளினுடைய மொத்த பெறுமதி 125. இந்த 125 இருந்து இந்த 80 கழிக்க வேண்டும். கழித்தால் 45 என வரும். இப்போ இந்த 5 ரூபாய் குற்றியின் எண்ணிக்கையினை காண்பதற்கு 2 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை காண வேண்டும். 2 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை காண்பதற்கு 5 இருந்து 2 கழித்து விட்டால் 3 வித்தியாசம் வரும். இந்த 3 வித்தியாசத்தை கொண்டு இந்த 45 பிரிக்க வேண்டும். எனவே இந்த வித்தியாசத்தை எடுத்து 45 பிரிச்சுட்டோம் என்று சொன்னால் 15 குற்றிகள் வரும். இந்த 15 குற்றிகள் தான் 5 ரூபாய் குற்றிகளாக இருக்கும். இதுதான் நமக்கு விட 15. இது சரியா என நாம் பார்ப்பதற்கு 5 தர 15 5 தர 15 75. இப்ப மொத்தமாக 40 குற்றிகள் இருக்கு. இந்த 15 குற்றிகளும் 5 ரூபாய் என்று சொன்னால் மீதமாக இருக்கிற 25 குற்றிகளும் 2 ரூபாய் குற்றிகளாக இருக்கும். அப்ப 2 தர 25 50. இப்ப 5 ரூபாய் குற்றியினுடைய பெறுமதி 75 ரூபாய், 2 ரூபாய் குற்றியினுடைய பெறுமதி 50 ரூபாய். இந்த 75ஐயும் 50 ரூபாயையும் கூட்டுகின்ற போது 125 ரூபாய் என வரும். இப்ப 105 ரூபாய் மொத்த பெறுமதி என்பது சரியாக பொருந்துகிறது. எனவே விட சரியான விட. நான்காவது வினா. முன்பு பார்த்த 3 வினாக்களையும் விட 4வது வினா மிக இலகுவான வினா. இந்த வினாவில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி என்னென்று சொன்னால், ஒரு உண்டியலில்
ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் சம எண்ணிக்கையில் உள்ளன. இவற்றின் மொத்த பெறுமதி 160 ரூபாய் எனின் மொத்த நாணயங்கள் எத்தனை என்பதுதான் கேள்வி. இப்ப 1 ரூபாய் நாணயம் இருக்கு, 2 ரூபாய் நாணயம் இருக்கு, 5 ரூபாய் நாணயம் இருக்கு. இந்த நாணயத்தினுடைய மொத்த பெறுமதி 160 ரூபாயா? இப்ப இந்த வினாவை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நாணய மூன்றினுடைய மொத்த பெருமானத்தை காண வேண்டும். அப்ப மொத்த பெருமானத்தை காண்றதுக்கு 1, 2, 5 என்ற இலக்கத்தை கூட்ட வேண்டும். கூட்டினால் 8 வரும். இந்த 8ஐ கொண்டு 160 பிரிக்கணும். பிரிச்சுட்டோம் என்று சொன்னால் 20 வரும். 20 வரும். எனவே இங்க இருக்கின்ற ஒரு நாணயத்தினுடைய எண்ணிக்கை 20. இப்போ உதாரணமாக 1 ரூபாய் 20 குற்றிகள் இருக்கு, 2 ரூபாய் 20 குற்றிகள் இருக்கு, 5 ரூபாய் 20 குற்றிகள் இருக்கு. அப்ப இங்க 3 நாணயம் இருக்கு. 3 தர 20, 60 குற்றிகள் இருக்கும். 60 குற்றிகள் இருக்கும். இந்த 60 குற்றிகளும் சரியா என நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு 1 தர 20, 2 தர 20, 5 தர 20 பெருக்கி விட்டோம் என்று சொன்னால் 1 தர 20 20 ரூபாய், 2 தர 20 40 ரூபாய், 5 தர 20 100 ரூபாய். கூட்டி விட்டோம் என்று சொன்னால் 160 ரூபாய். 160 ரூபாய். இந்த மொத்த பெறுமதியுடன் இந்த மொத்த பெறுமதியும் பொருந்தி போகிறது. எனவே 60 குற்றிகள் என்பது சரியான விடை. ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினா நாம் ஏற்கனவே பார்த்த 4 வினாக்களிலும் இருந்து சற்று மாறுபட்டு அமைந்திருக்கின்றது. ஐந்தாவது வினாவை பார்ப்போம். ஒரு நபரிடம் 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் மொத்தமாக 60 உள்ளன. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 ரூபாய் நாணயங்களை விட 10 அதிகமாம் எனின் அவரிடம் உள்ள மொத்த பணம் யாது? இந்த கேள்வியை பொறுத்த வரையில் 2 ரூபாய் நாணயம் இருக்காம், அதே போல 5 ரூபாய் நாணயம் இருக்காம். ஆனால் இந்த 2 ரூபாய் நாணயத்தில் இருந்து இந்த 5 ரூபாய் நாணயம் 10 நாணயம் அதிகமாக இருக்கிறதாம். இதுக்கு HY எல்லாம் போட்டு செஞ்சு டைமை கடத்துறதை விட இந்த மொத்த பெறுமதி நாணயம் இருக்கு 60. இந்த 60ல இருந்து 10 கழிச்சு விட்டோம் என்று சொன்னால் 50 நாணயங்கள் வரும். இந்த 50 நாணயங்களும் 25 நாணயம் 2 ரூபாயும் 5 ரூபாய் நாணயங்கள் 25 இருக்கு. இப்போ உதாரணமாக 50 2ஆல பிரிச்சா 25 வரும். எனவே 2 ரூபாய் நாணயம் 25, 5 ரூபாய் நாணயம் 25 வரும். அப்ப இந்த 2 ரூபாய் நாணயத்தை விட இந்த 5 ரூபாய் நாணயம் 10 அதிகமாக இருப்பதனால் இதிலிருந்து 10ஐ கூட்டிவிட்டோம் என்று சொன்னால் 5 ரூபாய் நாணயம் 35 இருக்கும். எனவே 2 தர 25 50 ரூபாயாகவும், 2 தர 25 50 ரூபாயாகவும், 5 தர 35, 5 25க்கு 5 போட்டால் 2 மிகுதி, 3 15 2 17, 175 ரூபாயாக இருக்கும். 5 ரூபாயினுடைய பெறுமதி 175 ரூபாயாக இருக்கும். இரண்டையும் கூட்டி விட்டோம் சொன்னால் 225 ரூபாய் மொத்த பெறுமதியாக இருக்கும். எனவே அவரிடம் இருந்த பணம் 225 ரூபாய். நாணய கணக்கு தொடர்பாக 10 வினாக்களை தொகுத்து வைத்திருந்தேன். முதல் 5 வினாக்களையும் இந்த காணொளி வாயிலாக நான் பதிவேற்றுகின்றேன். இறுதி 5 வினாக்களையும் அடுத்த காணொளியில் பதிவேற்றுவேன். எனவே நாம் கற்ற 5 வினாக்களில் இருந்து ஒரு வினாவை துல்லியமாக தொகுத்து உங்களுக்காக வழங்குகின்றேன். இந்த வினாக்களுக்கு உங்களால் விடை காண முடிந்தால் இந்த வினாவுக்கு என்ன விடை என்பதனை பதிவிடுங்கள் யூடியூபில். இப்போ அந்த வினாவை பார்ப்போம். 10 ரூபாய் 20 ரூபாய் நாணயங்கள் மொத்தமாக 100 உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு 1400 ரூபாய் எனின் 20 ரூபாய் தாள்கள் எத்தனை என்பதுதான் வினா.
20 ரூபாய் தாள்கள் எத்தனை என்பதனை நீங்கள் கண்டு யூடியூப்பில் பதிவிடுங்கள். நன்றி.